கடவுளை நம்பிதான் நாங்க வாழ்றோம். வீடெல்லாம் கீழே விழுற மாதிரி இருக்கு, அரிப்பு ஏற்பட்டு கீழே விழுற மாதிரி இருக்கு. இந்த பாறை வந்து பாக்குறதும் இல்லை, எங்களுக்கு ஒரு நிவாரணமோ எந்த ஒரு ஹெல்ப்புமோ யாருமே வந்து பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. 500 மீட்டர்ல ஒரு துண்டுக்கு மட்டும் கல்ல போடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. நான் ஒரு மீன்பிடி கிராமம், எங்களுக்கு கவர்மெண்டால ஒரு எந்த ஒரு உதவியும் இன்னும் கிடைக்கல. நான் புயல் அடிபட்டு இன்னும் 2 மாசமாச்சு தொழிலுக்கு நான் உழைக்கிட்டு போய் எங்களுக்கு இதை நம்பி கடவுளை நம்பிதான் நாங்க வாழ்றோம். இங்க வந்தா தான் எங்க பிள்ளை குட்டிகள் சாப்பிட முடியும். இதுல வருமானம் பண்ணி தான் நாங்க மற்ற எல்லாம் செய்யலாம். மற்றது நாங்க நகர மையத்துல இருக்கோம், நகர பகுதி மையத்துல இருக்கோம். எங்களுக்கு இந்த கல்லு போட்டு எங்க கிராமத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடும் செய்யல, யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. இப்ப நீங்க உங்க வீடியோ இருக்கிறோம், இந்த வீடியோ படிப்பா காட்டினா உங்களுக்கு விளங்கும் நாங்க என்ன நிலையில இருக்கிறோம். இந்த வீடெல்லாம் கீழே விழுற மாதிரி இருக்கு, அரிப்பு ஏற்பட்டு கீழே விழுற மாதிரி இருக்கு. இந்த கோயில் எல்லாம் இல்லாம போற சூழ்நிலையில இருக்கு. எங்க சின்ன பிள்ளைகள் வந்து வெளியே இறங்கியெல்லாம் இருக்கு. எல்லாம் கடல் வந்து சூழ்ந்து கொண்டு இருக்குது. எந்த நேரமும் நாங்க அபாயத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். இதை யாரும் வந்து பார்க்கறதும் இல்லை. எங்களுக்கு ஒரு நிவாரணமோ எந்த ஒரு ஹெல்ப்புமோ யாருமே வந்து பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நாங்களும் இந்த நாட்டு பிரஜை தானே, எங்களுக்கு எங்களை என்ன நாங்க கழிச்சு விட்டாங்களா, நாங்க ஒரு சமுதாயத்துல இருந்து நாங்க ஒதுக்கப்பட்டாங்களா? எங்களுக்கு இந்த சூழ்நிலையில ஒரு பகுதிக்கு மட்டும் கண்டு போடுறாங்க. இப்ப இங்க இருந்து ஒரு 500 மீட்டர்ல ஒரு துண்டுக்கு மட்டும் கல்ல போடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதாவது அது அப்படி போட்டா மற்ற பகுதியெல்லாம் இன்னும் உள்ள பார்க்க கடல் அறிவிப்படி கொண்டு வரும். அது எங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். எங்களுக்கு முழுமையான இந்த பகுதியை பாதுகாப்பு ஒரு கல் போட்டு தரணும். அப்படி செய்ய நாங்க வாழ முடியும். இதை பாருங்க, எங்க கிராமம் எப்படி எந்த சூழல்ல இருக்குன்னு சொல்லி 20 மீட்டரும் இல்ல, 2 மீட்டர் 1 மீட்டர்ல கடல் வந்து போகுது. எல்லாம் உள்ள வீடெல்லாம் கடல் உள்ள அலை போகுது. அப்ப இந்த சூழ்நிலையில நான் என்ன எப்படி நான் வாழ்றது? திருவண்ணாமலை வீரநகர் கரையோர பகுதியில் அதிக காற்று மற்றும் கடல் அலையின் சீற்றம் காரணமாக கரையோர பகுதியில் உள்ள மீனவர்களின் குடியிருப்பு பகுதி தாழிறங்கியுள்ளதாலும் இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் அப்பகுதி கரையோர மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த கரையோர பகுதியில் ஏற்கனவே 4 வீடுகள் கடல் சீற்றம் காரணமாக தாழிறங்கி சேதமடைந்துள்ள நிலையில் ஒரு பகுதிக்கு மாத்திரம் கடல் அரிப்பை தடுக்க கரங்களிடும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. எனினும் குறித்த கரையோரமானது 500 மீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கொண்டுள்ளது. இதனால் முழுமையாக கடல் அரிப்பை தடுத்து தங்களின் குடியிருப்பை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது குறித்து மேலும் தெரிவித்த அப்பகுதி மீனவர்கள், தற்போது வரைக்கும் எங்களுக்கு அரசாங்கம் ஊடாக எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை. தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடல் தொழிலுக்காக கடந்த 2 மாதங்களாக தொழிலுக்கு செல்லவில்லை. கடலை நம்பியே வாழ்கின்றோம். எமது மனைவி பிள்ளைகளும் எங்களை நம்பியே இருக்கின்றனர். நாங்கள் நகர பகுதி மையத்தில் உள்ளோம். எமது பகுதி ஊடான கடலரிப்பை தடுக்க எவரும் நடவடிக்கை எடுக்கவோ பார்க்கவோ இல்லை. எமது வீடுகள் மற்றும் ஆலயம் ஆகியன இந்த கடலரிப்பால் இல்லாமல் போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எமது பிள்ளைகள் வெளியில் இறங்கி நடமாட முடியாத அளவுக்கு கடலின் தாக்கம் சூழ்ந்துள்ளது. மீண்டும் ஒரு அபாய நிலையை எதிர்நோக்கியுள்ளோம். நாங்களும் இந்த நாட்டு பிரஜை என்ற வகையில் எமக்கு உதவி செய்ய எவரும் முன் வரவில்லை. எனவே தங்களையும் தங்களது வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.